அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பாடி ஆராதிப்பது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. நாம் ஆண்டவரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம், நல்ல தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். தட்டி பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம்
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவில் பிரியமுள்ள அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ள இறை மக்களே, இன்று திருச்சபையில் புனித பிலிப்பினேரியாவினுடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். பல புனிதர்கள் திருச்சபையிலே ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த புனிதர்கள் என்பவர்கள் கடவுளால் கொடுக்கப்படக்கூடியவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப ஆண்டவர் புனிதர்களை திரு அவைக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த பிலிப்பினேரியார் என்ற ஒரு புனிதர் எவ்வாறு திரு அவைக்கு கொடுக்கப்பட்டார் என்பது மிக மிக முக்கியம். திருச்சபையினுடைய காலகட்டத்தில் அங்கே பிலிப்பினருடைய வாழ்வு எந்த அளவிற்கு ஒரு சாட்சியமான வாழ்வு இருந்தது என்றால் ஒரு அளப்பரிய காரியம். அவர் அங்கு மருத்துவமனைகளில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் தன்னுடைய பணியால் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருந்தார். அன்னை மரியாளை போன்று அதே போல் எவ்வாறு அன்னை மரியாள் சீடர்களை பாதுகாத்தாரோ அதுபோன்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை பிலிப்பினேரியார் அரவணைப்பால் கொண்டு வந்தார். இந்த புனிதர் தன்னுடைய உடல் நலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய சுய நலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய உடலுடைய ஆசைகளை பார்க்கவில்லை, வசதி வாய்ப்பை தேடவில்லை. மாறாக மருத்துவமனைகளிலும் தெருக்களிலும் பல்வேறு கொள்ளை நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி வந்து மருத்துவமனைகளில் சேர்த்து அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார். தன்னலம் பாராமல் கடவுளின் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு இந்த காரியத்தை செய்கிறார். அன்னை தெரசா இதை தான் செய்தார். தன்னுடைய சுய விருப்பங்களையோ தன்னுடைய சுய லாபத்தையோ தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை நினைக்காமல் மக்களுடைய வாழ்வு முக்கியம், துன்பப்படுகிறவர்களோடு துன்ப வாழ்வில் ஈடுபட்டு அவர்களை காக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு துன்பப்படுகிறவனோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு பெரிய சவால். இந்த பிலிப்பினேரியாருக்கு அந்த சவாலை எப்படி அவர் சமாளித்தார் என்று பார்க்கின்ற பொழுது அவரிடம் இருந்த பாடுபட்ட சுரூபம், அந்த பாடுபட்ட சுரூபத்தை உற்று நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இயேசுவே, என்னுடைய இந்த கஷ்டங்களை, இந்த ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையை, இந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை உன்னுடைய பாடுகளோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மக்களுக்கு மீட்பை தாரும், இந்த நோயாளிகளுக்கு ஆசீரை தாரும் என்று சொல்லி அவருடைய கரங்கள் அங்கே குணமளிக்கும் கரங்களாக இருந்தது. அந்த காலத்தில், இவர் வாழ்ந்த காலத்திலே மருத்துவமும் சிறந்திருக்கவில்லை, பெரிய மருத்துவர்களும் இல்லை. ஆனால் இவருடைய கடுமையான உழைப்பால் அவ்வளவு நோயாளிகளையும் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றி வந்திருக்கிறார். அதனால்தான் திருச்சபை இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து வழங்கியது. இந்த பிலிப்பினேரியார் அநேக சிறை கைதிகளுக்கு ஆன்மீக ஆலோசகராக இருந்து மன மாற்றத்தை கொண்டு வந்தவர். அநேக நோயாளிகள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த ஆன்மா மோட்சத்திற்கு போவதற்கு ஏதுவாக இருந்தவர். அன்பு மக்களே, இந்த புனிதரின் வாழ்வில் நாமும் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் வாழ்வு இந்த உலகம் சார்ந்தது என்ற ஒரு நிலையை தாண்டி ஆன்மீகம், கடவுள், விண்ணகம் என்ற ஒரு நிலைக்கு மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கரம் எப்போதும்
நம்மோடு கூடவே இருக்கிறது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஆனால் நமக்குள் ஏதோ ஒரு விதமான பய உணர்வுகள் அநேக நேரங்களில் வந்து விடுகிறது. பைபிள் சொல்லுகிறது, எசையா 58:9, நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் என்னைக்காவது நம்மளை விட்டு விலகுவாரான்னா அவர் இல்லவே இல்லை. நாம தான் பல நேரங்கள்ல அவரை கூப்பிடுறது இல்லை. எல்லாமே இருக்குது, சரியா இருக்குது, நடக்குது, தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை கூப்பிடுவோமா அப்படின்னா பெயருக்கு ஏதோ ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு போவோம். ஆனா அதே இடத்துல பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு துன்பங்கள், துயரங்கள், எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, கடவுளேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உன் கூட தான் பார்க்கிறேன், நீ தான் என்ன கூப்பிடல, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிற இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு போகும் பொழுது அந்த தடைகளை மாற்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். மறுமொழி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. உங்களை சுத்தி இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் பதில் தர ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசுப்பான்னு இப்ப கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் தரக்கூடியவர். எங்க வாழ்க்கையில எல்லாமே எங்களுக்கு நலமா இருக்கும்போது நாங்க உங்களை மறந்து போயிருக்கிறோம். ஆனா நீங்க எங்களை மறக்கவே இல்லப்பா. அப்பா, நீங்க எங்களை மறக்கவே இல்லை. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உங்களை பார்த்து, இயேசுவே என்னை குணப்படுத்தும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசப்பா என் கஷ்டத்தை, கடனை எடுத்து மாற்றும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம பார்த்து கூப்பிடுற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தின் வல்லமை அற்புதமாய் இப்பொழுது வெளிப்படுவதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. கடவுளுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. God bless you.